ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் மேக்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கிரெடிட் ஆஃபீஸருக்கான ஷிஃப்ட் 1 எக்ஸாம் அனாலிசிஸ் அண்ட் சேவ் ஸ்கோர். எவ்வளோ மார்க் நீங்கள் இந்த ஷிஃப்ட்டில் அட்டன் பண்ணியிருந்தா சேஃப் அப்படிங்கிற வீடியோவை பார்த்துடலாம். இதுதான் ஆஸ்பிரண்ட்ஸ் டிஃபிகல்ட் லெவல். ரீசனிங் எபிலிட்டி வந்து உங்களுக்கு மாடரேட்டாக இருந்திருக்கு. மற்றபடி குவான்ஸ் டூ எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈஸியாக இருந்திருக்கு. அண்டு ஜென்ரல் அவேர்னஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பேங்கிங் அதிகமாக கேட்டிருக்காங்க. பிப்ரவரி மந்த்லேருந்து கொஞ்சம் அதிகமாக கேட்டிருக்காங்க. பேங்கிங் பார்ட் தான் அதிகமாக வந்திருக்கு ஜென்ரல் அவேர்னஸில். ஆப்டிடியூட் செக்ஷனை பொறுத்தவரை நீங்கள் அந்த ராங் நம்பர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேயே 10-11 கொஸ்டின் வந்திருக்கு. இதில் நீங்கள் ஒரு 8 கொஸ்டின் வரை அச்சீவ் பண்ணியிருக்கலாம் ஈஸியாக. இதில் ஒன்று அதில் ஒன்று ஸ்கிப் பண்ணியிருந்தா கூட ஓகேங்களா. அண்டு டிஐ நான் தெளிவாக சொன்னவங்களுக்கு கேஸ்லெட் நல்லா படிச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கேஸ்லெட் அட்டன் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு ஸ்கோர் பூஸ்டராக இருந்திருக்கும். கேஸ்லெட் டிஐயில் ஒரு 4 கொஸ்டின் தான் கூட 8, 8, 16. இப்போ நீங்கள் இங்கேயே 16 மார்க் வாங்கியாச்சு. எதர் கேஸ்லெட் அல்லது அர்த்தமெட்டிக் நீங்கள் போயிருந்தீங்களா இன்னும் ஒரு 4 மார்க் வாங்கியிருந்தா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 22 மார்க் கிட்ட +or-2, 22 +or-2 இந்த செக்ஷனுக்கு ரொம்ப சூப்பரான அட்டம்ப்டாக இருந்திருக்கு. ஓகேங்களா. ஆப்டிடியூடை பொறுத்தவரை ரீசனிங் எபிலிட்டி பொறுத்தவரை கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருந்திருக்கு. பசில் கம்மியாக இருந்தாலும் தெளிவாக நம்ம லாஸ்ட் மினிட் டிப்ஸில் சொன்னோம், இன்புட் அவுட்புட் கோடிங் டிகோடிங் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அது ரொம்ப கஷ்டமாக கேட்க மாட்டாங்க, ஈஸியாக கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ உங்களுக்கு இந்த சிலாஜிசம், பிளட் ரிலேஷன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ஆர்டரிங் ரேங்கிங் பசில் இது 3 ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு இந்த 2 பசில் ஏதாச்சும் ஒரு பசில் ட்ரை பண்ணிவிட்டு இன்புட் அவுட்புட் ட்ரை பண்ணுறீங்களா, இல்லை ரிமைனிங் பசில் ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒன்று இந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் இந்த லாஜிக்கல் ரீசனிங்லேருந்து மிஸ்செலேனியஸ் கொஸ்டின் வர அட்டன் பண்ணிக்கலாம். கிரிட்டிக்கல் ரீசனிங் ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம லாஸ்ட் மினிட் டிப்ஸில் தெளிவாக சொல்லி அனுப்பணும். என்ன சொன்னோம், இதர் கிரிட்டிக்கல் ரீசனிங் அப்படி இல்லைனா டேட்டா சஃபிஷியன்சி இருக்கும், கூடவே இந்த மாதிரி மிஸ்செலேனியஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதையெல்லாம் தான் நீங்கள் லாஸ்ட்டில் அட்டன் பண்ணணும். லாஸ்ட் 4 to 5 மினிட்ஸில் இந்த 3 கொஸ்டின் ட்ரை பண்ணிவிட்டு கிரிட்டிக்கல் ரீசனிங் ஒரு கொஸ்டின் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த 3ல் ஏதாவது ஒன்று ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். ஸோ உங்களோட அட்டெம்ப்ட் 20 இந்த ரீசனிங்கை பொறுத்தவரை உங்களுக்கு 20 கிட்ட குட் அட்டெம்ப்டாக இருந்திருக்கு. புரிஞ்சுதுங்களா. இதுலேருந்து ஒரு 9, இதில் ஒரு 10, 19, இதுலேருந்து ஒரு 2, 3 அந்த மாதிரி போட்டு 20லேருந்து ஒரு 22, 23 நல்லா டீசெண்டான அட்டெம்ப்டாக இருந்திருக்கும். எய்தர் ஒன் பசில் சீட்டிங் இன்புட் அவுட்புட் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கணும். கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் 2 to 3 கொஸ்டின் நீங்கள் ஃபுல்லாகவும் ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். டிபெண்ட் ஆன் டைம் அவைலபிலிட்டி பொறுத்து நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. லாஸ்ட்டில் நான் சேஃப் ஸ்கோர் சொல்கிறேன். இங்கிலீஷை பொறுத்தவரை நீங்கள் வேர்டு ஸ்வாப் அண்டு சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ஸ்கோரிங் பார்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் கிளாஸ் டெஸ்ட்டு, தென் ஆர்சியை ட்ரை பண்ணிவிட்டு மீதி போலாமே கிராமர் பார்ட்டாக இருந்திருக்கு. அதனால் உங்களுக்கு நான் இங்கிலீஷ்க்கு என்ன சொல்லுவேன்னா அரௌண்ட் ஒரு 20லேருந்து ஒரு 25 வரை ஒரு நல்ல அட்டெம்ப்டாக இருந்திருக்கும். ஏன்னா இங்கே வந்து நெகட்டிவ் மார்க் இல்லைன்றதுனால நிறைய பேர் 30 out of 30 கூட அட்டன் பண்ணியிருப்பீங்க. அக்யூரேட்டாக 20லேருந்து 25 தெரிஞ்சு அட்டன் பண்ணியிருந்தா நல்ல அட்டெம்ப்ட். ஓகேங்களா. லெட்டர் ரைட்டிங்கை பொறுத்தவரை நீங்கள் ஒரு மெடிக்கல் கிளைம் பண்ணுற மாதிரி ஒரு ஹெச்ஆர் மேனேஜருக்கு லெட்டரை டைப் பண்ணுற மாதிரி, அப்படின்னா ரயில்வே போர்டு இருக்கு இல்லையா, அதில் ஏதோ ஒரு அட்ரஸை யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே ஃபார்மல் லெட்டராக கேட்டிருக்காங்க. எஸ்ஏ பொறுத்தவரை ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அண்ட் கல்ச்சுரல் ஈவெண்ட் எல்லாம் நடக்குது இல்லையா, அதனால ஒரு சிட்டிக்கும் கண்ட்ரிக்கும் எப்படி டெவலப்மெண்ட் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எஸ்ஏ கேட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பராக டைப் பண்ணிக்கலாம். நம்ம எஸ்ஏ டாப் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் எப்பயுமே கிளைமேட்டை பற்றி படிக்க சொல்லியிருப்போம். ஸோ அதை கூட கம்பைன் பண்ணி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் குட் அட்டம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த இடத்துல சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு பட்டன் காட்டும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரீசனிங் எபிலிட்டியை பொறுத்தவரை 15லேருந்து 20 கொஸ்டின், குவான்டிட்டி ஆப்டிடியூட் 18லேருந்து 23, இங்கிலீஷில் 20லேருந்து 25, ஜென்ரல் அவேர்னஸில் 10லேருந்து 14, உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் எல்லாம் சேர்த்து டிஸ்கிரிப்டிவ் விட்டுட்டு 64லேருந்து 80 கொஸ்டின் வர நீங்கள் அக்யூரேட்டாக அட்டன் பண்ணியிருந்தா ஒரு குட் அட்டெம்ப்டாக இருக்கும். மற்ற ஸ்லாட் டிஃபிகல்ட்டெல்லாம் பொறுத்து நம்ம குட் அட்டெம்ப்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.